வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சந்திரயான் 3 விண்கலம் திட்டமிட்டபடி இன்று மாலை நிலவில் தர இறங்கும். விண்கலத்தின் செயல்பாடு திருப்திகரமாக இருப்பதாகவும் இஸ்ரோ அறிவிப்பு. இன்று தொடங்கி 28ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா விரைவில் 5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுக்கும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்க வரும் 31ஆம் தேதி மும்பை செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 என 2 நாட்கள் நடைபெறும் நிலையில் அறிவிப்பு. ஃபிடே செஸ் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தமிழக வீரர் பிரக்யானந்தா, நார்வே வீரர் கால்சன் இடையே பலப்பரட்சை. முதல் போட்டி சமன். 2வது போட்டியில் வெற்றி பெறுபவர் சாம்பியன் கோப்பையை தட்டி செல்வார். இனி விரிவான செய்திகள். இலங்கையைச் சேர்ந்தவர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கையின் தாக்குதல் அதிகரித்து வருவதாகவும் 2023 ஆகஸ்ட் 21ஆம் தேதி மட்டும் 9 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான வன்முறை செயல்கள் அவர்களின் குடும்பங்களையும் சமூகங்களையும் பாதிக்கின்றன என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு இத்தாக்குதல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 31ஆம் தேதி மும்பை செல்கிறார். இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை மும்பையில் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 31ஆம் தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலம் மும்பை செல்கிறார். கூட்டம் முடிந்த பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 4 நாள் பயணமாக திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவுள்ளார். வரும் 24ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் செல்லவுள்ளார். 25ஆம் தேதி காலை திருக்குவளையில் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி விரிவாக்க திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். தொடர்ந்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கவுள்ளார். தொடர்ந்து 26ஆம் தேதி முதலமைச்சரின் கள ஆய்வு திட்டத்தின் கீழ் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆட்சித் தலைவர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். தொடர்ந்து 27ஆம் தேதி திருத்துறைப்பூண்டியில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு சென்னை திரும்பவுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தால் மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக சென்றடைகிறது என்றும் இதனால் மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டிருப்பதாக ஆளுநர் ஆர்.என்.ரவி தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வந்த தேசிய அளவிலான சுற்றுலா தொடர்பான G20 பணிக்குழு மாதிரி மாநாடு நிறைவு விழாவில் அவர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர்.என்.ரவி, கடந்த காலங்களில் மத்திய அரசு மக்களுக்கு ₹1 ஒதுக்கினால் அதில் 15 பைசா மட்டுமே சென்றடைந்ததாக கூறினார். டிஎன்பிஎஸ்சி தலைவராக இதுவரை வாய்ப்பு வழங்கப்படாத சமூகத்துக்கு பதவி வழங்கும் நோக்கில்தான் ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபுவை முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரை செய்தார் என்று திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கூறினார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றி தங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். அரசியலை பொறுத்தவரையில் அதாவது ஒரு யார் வேணாலும் வரலாம், அது வழக்கமாக சொல்கிற டயலாக் தான் இல்லையா? அது யார் வேணாலும் வரலாம், ஆனால் அங்கீகரிக்கிறது யார்? மக்கள் தான். ஏன்னா மக்களுடைய அங்கீகாரம் தான் மிக மிக முக்கியம். அரசியல் வர்றதுக்கு பற்றி எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அவர் மனசில் என்ன இருக்குதுன்றது எனக்கும் தெரியாது, அது உங்களுக்கும் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் போய் பல பேரை சந்தித்து பேசியிருக்காருன்னா எப்படி இருந்தாலும் இது பூனை வெளியே தானே வரணும். அது வரும்போது நான் சொல்கிறேன். தமிழகத்தில் சேலம், நாமக்கல் உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பல்வேறு நாடுகளில் மீண்டும் கொரோனா பாதிப்பு பரவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் எத்தகைய சூழல் வந்தாலும் தமிழகம் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மீண்டும் புதிய வைரஸ் பரவுவதாக சொல்கின்றனர் என்றும், எத்தனை வைரஸ் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் திறன் நம் பொது சுகாதாரத்துறைக்கு உண்டு என தெரிவித்தார். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்ட 1.5 ஆண்டுகளில் 1 கோடிக்கு மேற்பட்டோர் பயனடைந்து உள்ளதாக அவர் கூறினார். ஊழல் குறித்து பேசும் மத்திய பாஜக அரசு 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கை கூறுகிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஊழல் குறித்து பாஜக பேசி வரும் நிலையில் சிஏஜி அறிக்கையின் மூலம் கடந்த 9 ஆண்டுகளில் பல லட்சம் கோடி ஊழல் செய்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்று கூறினார். ஆனால் இதுகுறித்து பிரதமர் மோடி பதிலளிக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டில் ஊழல்னு ஏதோ ஊராக பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் உலகமே சிரிக்கக்கூடிய அளவுக்கு மத்திய தணிக்கைத்துறை அதிகாரி வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஒரு 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பெரிய ஊழல் நடந்திருக்கிற செய்தியை ஏதோ அரசியல் கட்சிகள் சொன்னாங்க, எதிர்கட்சிகள் சொன்னாங்கங்கிறது இல்லை, மோடி அரசாங்கத்தினுடைய மத்திய தணிக்கைத்துறை அதிகாரியே தன்னுடைய ஆய்வு அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாரு. இதுவரையில் மோடி அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை. அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் அரசு தரப்பில் 2வது சாட்சியும் பிறல் சாட்சியாக மாறியது. இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 6 பேர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். அப்போது நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் ஓய்வு பெற்ற பூத்துறை கிராம நிர்வாக அலுவலர் விஜயகுமார் ஆஜரானார். மேலதிகாரி கொடுத்த அழுத்தத்தால் படித்து பார்க்காமல் கையெழுத்து போட்டேன் என ஓய்வு பெற்ற விஏஓ பிறல் சாட்சியம் அளித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் 29ஆம் தேதிக்கு நீதிபதி பூர்ணிமா ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ஸ்ரீமதி வழக்கில் 2 ஆசிரியைகள் நீக்கப்பட்டதை எதிர்த்து ஸ்ரீமதியின் தாயார் தாக்கல் செய்த மனுவை விழுப்புரம் நீதிமன்றம் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் வழக்கிலிருந்து கீர்த்திகா, ஹரிப்பிரியா ஆகிய 2 ஆசிரியைகளின் பெயரை நீக்கம் செய்தனர். இதை எதிர்த்து ஸ்ரீமதியின் தாய் செல்வி விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். காவிரியிலிருந்து உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரும் தமிழ்நாடு அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 25ஆம் தேதி விசாரிக்கிறது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், PS நரசிம்மா, பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வருகிறது. காவிரியிலிருந்து உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரும் தமிழ்நாடு அரசின் மனுவை விசாரிக்க புதிய அமர்வு உருவாக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திங்களன்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ள நிலையில் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் திட்டத்தினை தொடங்கி வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். 545 பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற பகுதிகள் மற்றும் ஊரகப் பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் விரிவுபடுத்தப்படவிருக்கிறது. இலங்கை அகதிகள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் கடந்த 2014ஆம் ஆண்டு சுவர் இடிந்து விழுந்து சிறுமி இறந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் சிறுமியின் பெற்றோருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். இலங்கை அகதிகள் முகாமிற்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என அரசுக்கு அறிவுறுத்திய அவர், அங்குள்ள பெண்களுக்கு தனி உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். G20 மாநாட்டை முன்னிட்டு டெல்லியில் செப்டம்பர் 8 முதல் 10ஆம் தேதி வரை பள்ளிகள், அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டிற்கு செப்டம்பர் 8 முதல் செப்டம்பர் 10 வரை பொது விடுமுறை அறிவிக்க காவல்துறை தலைமை செயலாளருக்கு கோரிக்கை விடுத்தது. இதனையடுத்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுமுறைக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த தேதிகளில் அனைத்து பள்ளிகள், மாநகராட்சி அலுவலகங்கள் உட்பட அரசு அலுவலகங்களுக்கு விடுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது பிரிக்ஸ் நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள 3 நாள் அரசுமுறை பயணமாக தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்கா தலைநகர் ஜோஹன்ஸ்பர்க் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷட்டைல் வரவேற்றார். தொடர்ந்து அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி பிரதமர் மோடிக்கு அணிவகுப்பு மரியாதையும் வரவேற்பும் அளிக்கப்பட்டது.
உலகின் வளர்ச்சி எஞ்சினாக விரைவில் இந்தியா உருவெடுக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 15வது பிரிக்ஸ் நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள தென்னாப்பிரிக்கா தலைநகர் ஜோஹன்ஸ்பர்க் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக மன்ற தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியா விரைவில் 5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுக்கும் என தெரிவித்தார். இந்திய நிலப்பரப்பு சீன படையால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது கவலையளிக்கும் விவகாரம் என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். 7 நாள் பயணமாக லடாக் வந்துள்ள ராகுல்காந்தி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். லேவில் உள்ள பிரதான சந்தைக்கு சென்ற ராகுல்காந்தி அங்குள்ள ஓய்வு பெற்ற மூத்த ராணுவ வீரர்களை சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய ராகுல்காந்தி இந்திய நிலப்பரப்பு சீன படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது கவலையளிக்கும் விவகாரம் என கூறினார். மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைத்தால் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதோடு எரிவாயு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். சாகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மல்லிகார்ஜுன கார்கே பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 1500 ரூபாய் வழங்கப்படுவதோடு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என உறுதியளித்தார். மணிப்பூர் மாநிலத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 29ஆம் தேதி தொடங்குகிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி மணிப்பூர் சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுமாறு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அமைச்சரவை அறிவுறுத்தியது. ஆனால் ஆளுநர் அனுசுயா உய்கே சபையை கூட்டுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் மணிப்பூர் சட்டமன்றத்தை கூட்ட ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதன் காரணமாக மணிப்பூர் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு தொடங்கவுள்ளது. கேரள மாநிலம் குருவாயூர் கோவிலில் திருவோண பண்டிகைக்கு முன்னோடியாக இல்லம் நிரப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக குருவாயூர் கோவில் முற்றத்தில் 1200 நெற்கதிர்கள் கட்டுகள் கொண்டுவரப்பட்டு அடுக்கப்பட்டன. அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு நெற்கதிரை எடுத்து பட்டு துணியில் கட்டி குருவாயூரப்பனின் பாதத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் நெற்கதிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள நெற்கதிரை பயன்படுத்தி பால் பாயாசம் தயார் செய்து இறைவனுக்கு படைக்கப்படவுள்ளது. ரஜினிகாந்தின் 170வது படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்குவதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜெய்பீம் புகழ் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கவுள்ளதாகவும் அனிருத் இசையமைக்க உள்ளதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த படம் விரைவில் பூஜையுடன் தொடங்கவுள்ள நிலையில் ஃபஹத் ஃபாசில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவுள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. இதில் போலீஸ் அதிகாரியாக ரஜினிகாந்த் நடிப்பதாக கூறப்படுகிறது. காந்தாரா 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு நவம்பர் இறுதியில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து கன்னடத்தில் வெளியான காந்தாரா படம் இந்தியளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. படத்தில் இடம்பெற்ற நாட்டுப்புற கலையை மையமாக வைத்து முதல் பாகத்தின் கதையை ரிஷப் ஷெட்டி எழுதி முடித்துவிட்டதாகவும் இதன் படப்பிடிப்பு ரிஷப் ஷெட்டியின் சொந்த ஊரான குண்டபுரா பகுதியில் நடைபெறவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. படத்தை அடுத்த ஆண்டு வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. அயர்லாந்து அணிக்கு எதிரான டி20 கிரிக்கெட் தொடரின் இறுதியாட்டம் இந்திய நேரப்படி இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி ஏற்கனவே தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் 3வது மற்றும் கடைசி டி20 போட்டி இன்று நடைபெறும் நிலையில் அயர்லாந்து அணியை இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்யுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரை தேர்தல் ஆணைய தேசிய அடையாளமாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேர்தல் ஆணையத்திற்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் இடையே இன்று கையெழுத்தாகிறது. இதன் மூலம் இளைஞர்கள் மற்றும் நாட்டு மக்களிடையே தேர்தல் மற்றும் வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வை சச்சின் டெண்டுல்கர் ஏற்படுத்தவுள்ளார். ஃபிடே செஸ் உலகக்கோப்பை தொடரில் தமிழக வீரர் பிரக்யானந்தா நார்வே வீரர் மேக்னஸ் கார்ல்சன் இடையிலான இறுதிப் போட்டியின் முதல் சுற்று சமனில் முடிந்தது. அஜர்பைஜான் நாட்டில் சர்வதேச செஸ் உலகக்கோப்பை தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் ஆடவர் பிரிவு இறுதிப் போட்டியில் தமிழக இளம் வீரர் பிரக்யானந்தாவும் நார்வேவை சேர்ந்த நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கார்ல்சனும் பலப்பரட்சை நடத்தி வருகின்றனர். இருவரும் சம பலத்துடன் இருந்த நிலையில் ஆட்டத்தின் 35வது நகர்த்தலில் போட்டியை சமனில் முடிக்க பிரக்யானந்தாவும் கார்ல்சனும் ஒப்புக்கொண்டனர். இதனால் இறுதிப் போட்டியின் முதல் சுற்று வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிந்தது. இருவருக்கும் இடையே 2ஆம் சுற்று இன்று நடைபெறவுள்ள நிலையில் இதில் வெற்றி பெறுபவர் சாம்பியன் பட்டத்தை வெல்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் சென்னையில் வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. 94வது அகில இந்திய MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடரின் அறிமுக நிகழ்ச்சி சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த MCC கௌரவ செயலாளர் கார்த்திக் இந்த தொடரில் 10 அணிகள் பங்கேற்பதாகவும் அனைத்து போட்டிகளும் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் நடைபெறுவதாகவும் கூறினார். ரசிகர்கள் போட்டிகளை இலவசமாக பார்க்கலாம் எனவும் கார்த்திக் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சந்திரயான் 3 விண்கலம் திட்டமிட்டபடி இன்று மாலை நிலவில் தர இறங்கும். விண்கலத்தின் செயல்பாடு திருப்திகரமாக இருப்பதாகவும் இஸ்ரோ அறிவிப்பு.
இன்று தொடங்கி 28ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா விரைவில் 5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுக்கும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்க வரும் 31ஆம் தேதி மும்பை செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 என 2 நாட்கள் நடைபெறும் நிலையில் அறிவிப்பு. ஃபிடே செஸ் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தமிழக வீரர் பிரக்யானந்தா, நார்வே வீரர் கால்சன் இடையே பலப்பரட்சை. முதல் போட்டி சமன். 2வது போட்டியில் வெற்றி பெறுபவர் சாம்பியன் கோப்பையை தட்டி செல்வார். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.